சிவனால ஐயப்பனுடைய உடல்நிலை நல்லாகிறதையும் அவருக்கு கெடுதல் நினைச்ச மந்திரவாதியோட என்னாச்சுங்கிறது போன எபிசோட்ல பார்த்தோம். இன்னைக்கு எபிசோட்ல ராஜாவை பார்க்கறதுக்காக அரண்மனை ஜோசியரும் அவரோட குருவும் வர்றாங்க. அந்த குரு ஏற்கனவே ராஜராஜன் அவருக்கு பேர் வச்சு அந்த சீன்ல பார்த்திருப்போம். அவர் வந்ததுக்கு அப்புறமே அவர் உட்கார சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் நான் உங்களை கூப்பிட்டேன், அதை பத்தி ஆலோசிக்கத்தான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்றாரு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டதும், மணிகண்டனுக்கு கல்வி கத்துக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு, அதுக்கு சரியான ஒரு குரு வேணும் நமக்கு அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கவும், இவரும் அந்த ஜோசியரோட குரு சொல்றாரு, சகல பண்டிதலான ஒரு சாஸ்திரிகளை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. உடனே ராஜா, நான் அவரை பத்தி நல்ல விதமா தான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஒரு சரியான குரு கிட்ட தானே சிஷ்யனை கொண்டு போய் சேர்க்கணும், உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம், மணிகண்டனுக்கு ஏத்த குரு அவர் தான் அப்படின்னு சொல்ல, அந்த ஜோசியர் சொல்றாரு, நானும் அதுக்கான சரியான நாளை குறிச்சு தரேன் அப்படின்னு சொல்றாரு. ஜோசியரோட குரு சொல்றாரு, மணிகண்டன் எல்லா வகையிலையும் சிறந்தவனா இருக்கான், எல்லா வகையிலும் புத்திசாலியாகவும் முதன்மையானவனாகவும் இருக்கான் அப்படின்னு சொல்ல, உடனே ஜோசியரும், என்னோட குருநாதர் இப்ப சொன்ன வார்த்தைகள் எல்லாமே சத்தியம், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அவனுடைய லக்னத்தை பத்தி, மணிகண்டனுடைய ஜாதகத்துல அபூர்வத்திலயும் அபூர்வமான ராசிகள் எல்லா அம்சத்துல இருக்கு அப்படின்னு ஜோசியர் சொல்ல, ராஜாவும் குருநாதர் சொன்ன வார்த்தைகளும் ஜோசியர் சொன்ன வார்த்தைகளும் சத்தியமா இருந்தா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு மகாதேவா அப்படின்னு சாமி கும்பிட குரு ஸ்லோகத்தை சொல்றாரு. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அப்படின்னு சொல்றாரு. குரு தான் எல்லா தெய்வங்களும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்லோகத்தை சொல்றாரு. அடுத்த காட்சியில மணிகண்டன் ஒரு ஓவியத்தை கொண்டு வந்து அவங்க அம்மா கிட்ட காமிச்சு, இந்த ஓவியத்தை தான் நான் அவங்களுக்கு வரைஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, இது எப்படி இருக்குமான்னு கேட்கிறாரு. அதுல அந்த ஓவியத்துல ஒரு கிளி இருக்கு, அந்த கிளியோட 2 இறக்கைகள்லயும் அதோட 2 குட்டி கிளியும் உட்கார்ந்துருக்கு. மகாராணி அதை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க. ராணியோட முகம் ரொம்ப வாடி இருக்கு. மணிகண்டனும் கேட்கிறாரு, அம்மாவோட முகத்துல எந்த தெளிவும் இல்லையே, எதனால இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நீ இப்ப வரைஞ்சு கொண்டு வந்திருக்கேல்லப்பா, இதுல இருக்கக்கூடிய கிளியோட 2 ரெக்கையில 2 கிளிகள் குட்டி கிளிகள் இருக்கு இல்லையா, அதுல ஒரு கிளி பறந்து போகுது, இன்னும் கொஞ்ச நாள்ல பறந்து போகுது, அது ஒரு தூர தேசத்துக்கு போகுது, கொஞ்ச நாள் அதால அவங்க அம்மாவை பார்க்க முடியாதுன்னா அவங்க அம்மா வருத்தப்பட்டு தானே இருப்பாங்க அப்படின்னு இப்ப மணிகண்டன் படிக்கிறதுக்காக போறாரு இல்லையா குருகுலத்துக்கு, அதை பத்தி சொல்றாங்க. மணிகண்டன் உடனே, இதுக்கு தான் கவலைப்படுறீங்களா, அந்த கிளி எப்பவுமே நிரந்தரமா போயிருது இல்லையே, திரும்ப வரப்போகுது, கொஞ்ச நாள் கழிச்சு பெருசானதுக்கு அப்புறம் திரும்ப வந்துரும் தானே பாடம் எல்லாம் படிச்சுக்கிட்டு அப்படிங்கிறாரு. ராணி சொல்றாங்க, இருந்தாலும் ஒரு இறக்கை கீழே இருக்கக்கூடிய ஒரு கிளி இங்க போகுது இல்லையா, அதுதான் வருத்தமா இருக்கு அப்படிங்கிறாங்க. நான் ஒன்னும் வனத்துக்கு போலியம்மா, குருவோட வீட்டுக்கு தானே நான் போறேன், அங்கேயும் குரு அவங்களோட குடும்பம் இருப்பாங்க, கூட படிக்கிறவங்களும் இருப்பாங்க இல்லையா, அதுவும் இன்னொரு குடும்பம் மாதிரி தானம்மா, அதனால நீங்க வருத்தப்படாதீங்க அப்படிங்கிறாரு. ராணியும் சரி அப்படிங்கிற மாதிரி தலையசைக்கிறாங்க. மணிகண்டன் திரும்ப அந்த ஓவியத்தை எடுத்துட்டு அம்மா இந்த ஓவியம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க முகத்தை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கோங்க, இல்ல அப்படின்னா வருத்தமாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த ஓவியத்தை பாருங்க அப்படிங்கிறாரு. அவங்களும் அந்த ஓவியத்தை வாங்கி பார்த்துட்டு சந்தோஷமா சிரிச்சுட்டு மணிகண்டனை கூப்பிட்டு தோல்ல சாட்சி தட்டி கொடுக்குறாங்க. அடுத்த காட்சியில குடும்பத்துல இருக்க எல்லாருமே, ராஜா மகாராணி ராஜராஜன் எல்லாருமே உட்கார்ந்து இருக்காங்க. எல்லாரும் முகத்துலயும் வருத்தம் இருக்கு. மணி கேட்கிறாரு, அம்மா அழுகிறத பார்த்தா எனக்கு சங்கடமா இருக்கு, இன்னைக்கு போகாம நான் இன்னொரு நாள் போய்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு ராஜா சொல்றாரு, இல்ல நம்ம ஏற்கனவே நீ எப்போ அரண்மனையில இருந்து கிளம்புறன்னு குரு கிட்ட தெரிவிச்சிட்டோம் இல்லையா, அதை நம்ம மாத்தக்கூடாது, சரியான நேரத்துல கண்டிப்பா கிளம்பித்தான் ஆகணும் அப்படிங்கிறாரு. மணிகண்டனும் அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போட்டுமா அப்படிங்கிற மாதிரி தலைய அசைச்சு கேட்கிறாரு. மகாராணியும் அழுதுகிட்டே போயிட்டு வா குமாரா அப்படிங்கிறாங்க. இப்போ மணிகண்டன் அரண்மனையில இருந்து கிளம்புறாரு. குருகுல வாசத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அப்பா அம்மா 2 பேர்கிட்டையும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு கிளம்புறாரு. ஜோசியர் மந்திரி சக்கரபாணி எல்லாமே இருக்காங்க. எல்லாரையும் வணங்கிட்டு சேனாதிபதி 2 வீரர்களோட அவரும் இங்க இருந்து இப்போ குருகுல வாசத்து கிளம்ப எல்லாரும் கண்ணீரோட வருத்தத்தோடையும் பார்த்துட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பண்ணி பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.